மற்றொரு நுண்ணறிவு தொடர்பான வினாவோடு உங்களை சந்திக்கின்றேன். வினாவை கவனமாக அவதானித்து விடைகளை கமெண்ட்ஸ் பகுதிகளூடாக அறிய தாருங்கள். 6 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் உயரமும் உள்ள சுவருக்கு பூச 3 லிட்டர் பெயிண்ட் தேவைப்படுகின்றது. 12 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் உள்ள அத்தகைய ஒரு சுவருக்கு பூச எத்தனை லிட்டர் பெயிண்ட் தேவைப்படும்? வீடியோவை நிறுத்தி வைத்துவிட்டு விடைகளை கண்டுபிடித்து அறிய தாருங்கள். பாருங்கள், விடைகளை எவ்வாறு காணலாம் என்று பார்ப்போம். 6 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் உயரமும் உள்ள ஒரு சுவர். 6 மீட்டர் நீளம் 6 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர், சதுர வடிவான ஒரு சுவர். 6 மீட்டர். நீங்கள் ஒன்றை கவனமாக அவதானிக்க வேண்டும். சுவர் ஒன்றிற்கு தீந்தை பெயிண்ட் பூசுவதென்றால் அதனுடைய மேற்பரப்புக்குத்தான் நாங்கள் பெயிண்ட் பூசுவோம். எனவே இந்த சுவரினுடைய பரப்பளவினை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். பரப்பளவினை கண்டுபிடிப்பதென்றால் பரப்பளவு சமன் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க வேண்டும். நீளம் தர அகலம். நீளம் 6 மீட்டர், அகலம் 6 மீட்டர், 6 36 சதுர மீட்டர் என்று சொல்லுவோம், அல்லது மீட்டர் வர்க்கம் என்றும் சொல்லலாம். உங்களுக்கு அது தேவையில்லை. 36. இந்த 36 என்கின்ற பரப்பளவுக்கு தான் நாங்கள் பெயிண்ட் பூச போகின்றோம். இப்பொழுது வினா பகுதிக்கு வருகின்றேன். 12 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் உயரமும் உடைய சுவர். இந்த சுவரின் பரப்பளவினை பார்ப்போம். நீளம் 12 மீட்டர், அகலம் அதாவது உயரம் 1 மீட்டர். எனவே 12 தர 1 12 மீட்டர் வர்க்கம். இப்பொழுது ஏற்கனவே நாங்கள் பார்த்த இந்த 36 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய சுவருக்கு பூசுவதற்கு எங்களுக்கு 3 லிட்டர் பெயிண்ட் தேவை. அதாவது இந்த 36 நாங்கள் 3ஆல் வகுத்தால் 12 வரும். 12 மீட்டர் வர்க்கத்துக்கு பூசுவதற்கு எங்களுக்கு 1 லிட்டர், அதாவது 1 லிட்டர் பெயிண்டினால் எங்களுக்கு 12 மீட்டர் வர்க்கம் உடைய சுவருக்கு பூசிக்கொள்ள முடியும். எனவே கேள்வியும் அதுதான். 12 மீட்டர் வர்க்கத்துக்கு பூசுவதற்கு எங்களுக்கு 1 லிட்டர் தேவைப்படும். 36க்கு 3 என்றால் 36 3ஆல் வகுத்தால் 1 லிட்டருக்கு 12 மீட்டர் வர்க்கம் பரப்பளவுடைய சுவருக்கு பூச முடியும். எனவே வினாவுக்கான விடை 1 லிட்டர் என்பதாகும். மற்றொரு காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன்.